பாடுறதுக்கு நான் சரியான நேரத்துக்கு அங்க போயிருக்கணும். அது மட்டும்தான் என் மனசுல ஓடிட்டே இருக்கு. என்ன இருந்தாலும் அங்க லேட்டா போனது ஏன் தப்பு தானே. ஒருவேளை நான் சரியான நேரத்துக்கு அங்க போயிருந்தா அத்தை சொல்ற மாதிரி நான் அந்த பாட்டு சரியா பாடியிருப்பேனோ என்னவோ. இந்த விஷயத்துல இவ்ளோ பிரச்சனை நடந்தாலும் அம்மா அப்படி சொல்றாங்களா இல்ல நிஜமாவே உன்னை அவங்க பாட வச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது பொன்னி. இல்ல சக்தி, உங்களுக்கு தான் அத்தைய பத்தி நல்லா தெரியுமே. ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்னா அதை எப்பவுமே அவங்க பாராட்ட தயங்கவே மாட்டாங்க. முன்னாடி இருந்ததுக்கு இப்ப நான் நல்லதா பாடுறேன்னு அவங்களே என்கிட்ட சொல்லிருக்காங்கல்ல. அதனால நான் சரியான நேரத்துக்கு போயிருந்தா அவங்க என்ன பாட விட்டுருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு வாய்ப்பை தவற விட்டது நான் தான். அந்த தப்புக்கு அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் உன் பெருந்தன்மை பொன்னி. அப்படிலாம் இல்ல சக்தி, நான் உண்மையை தான் சொல்றேன். இல்ல பொன்னி, நீ தான் பாட போறன்னு அம்மாவுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட அவங்க இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதுக்காக அம்மா தப்பானவங்க எல்லாம் நான் சொல்ல வரல. அது என்னமோ தெரியல, உன் விஷயத்துல மட்டும் அம்மா எப்படி இருக்காங்க. நானும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இதை சரி பண்ணிடலான்னு பாக்குறேன். ஆனா அது நடக்கவே மாட்டேங்குது. விடுங்க சக்தி, எல்லாமே என் தலையெழுத்து. எனக்கு எதுவுமே சரியா நடந்ததில்லைன்னு தான் நான் முன்னாடியே சொன்னேன்ல. சின்ன வயசுல நான் ஆசைப்பட்டு எனக்கு நடந்த ஒரு விஷயம்னா அது நம்ம கல்யாணம் தான். அந்த பாக்கியத்தினாலதான் இன்னைக்கு நான் அந்த வீட்ல இருக்கேன். எனக்கு இதுவே போதும் சக்தி. இதை விட எனக்கு பெரிய ஆசைலாம் எதுவுமே இல்ல. ஒருவேளை என் விதிப்படி எனக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு இருந்து அது நடந்துச்சுன்னா சந்தோஷம்தான். மத்தபடி நடந்த இந்த விஷயத்துல உங்க மேலயோ இல்ல அத்தை மத்தவங்க மேலயோ எனக்கு எந்த வருத்தமும் இல்ல சக்தி. என் மேல அக்கறைப்பட்டு எனக்காக நீங்க இவ்ளோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஏய்